திடீரென்று பேசுறதுக்கு வெக்கப்படுவாங்க, பயப்படுவாங்க. அவங்க ஒன்றும் பேசல. அந்த கூட்டத்தில் ஒரு மனிதர் இருந்தார். அவருக்கு துல் எதைன் என்று சொல்லப்படும், 2 கை உள்ளவர். அப்படின்னா நமக்கெல்லாம் 3 கையா இருக்குது அல்லது 1 கையா இருக்குது. ஏன் அவருக்கு 2 கை என்று சொல்லப்பட்டது? அவர் அதிகமாக தர்மம் கொடுக்கிறவர் அல்லது கொஞ்சம் நீளமான கை என்ற அர்த்தம் அதுக்கு கொடுக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சஹாபி அங்கு இருந்தார்கள். அந்த சஹாபி சொல்லாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நீங்க மறந்து இதை விட்டுட்டீங்களா? அதாவது 4 தொழ வேண்டிய இடத்துல நீங்க 2 தொழுதிருக்கிறீங்களே, மறந்து விட்டீங்களா? அல்லது தொழுகை 4ஆக இருந்தது 2ஆக குறைக்கப்பட்டு விட்டதா? அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாங்க, நான் மறக்கவும் இல்லை குறைக்கப்படவும் இல்லை. நான் எதுவும் மறக்கல, தொழுகை எதுவும் குறைக்கப்படவும் இல்லை. அப்ப அங்கிருந்த மக்களிடத்தில் இந்த சஹாபி சொல்வது சரிதானா என்பதை ஊர்ஜிதப்படுவதற்காக அகமா யகூலு துல் யதைன், துல் யதைன் என்கிற சஹாபி சொல்வது சரியா, அப்படித்தானா, இதை ஒன்று நடந்திருக்கிறதோ அப்படி கேட்குறாங்க சஹாபாக்கள். ஆம் யா ரசூலுல்லாஹ், நடந்திருக்கிறது. நீங்க 2 தொழுவிச்சிட்டீங்க 4க்கு பாரமாக என்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு தொழுகை விடுபட்டதோ, 2 விடுபட்டிருக்கு இல்லையா, அதை எழுந்து தொழுதார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த தொழுகையை தொழுதார்கள். பிறகு சலாம் கொடுக்குறாங்க. அப்படி பிறகு சலாம் கொடுக்குறாங்க. பிறகு தக்பீர் அல்லாஹு அக்பர் கூறி சஜ்தா செய்தார்கள். அவங்களுடைய தொழுகையில் செய்த அந்த சஜ்தாவை போல அல்லது நீளமான சஜ்தா. பிறகு தன்னுடைய தலையை எழுப்புறாங்க தக்பீர் சொல்லி. பிறகு தக்பீர் சொல்லி என்ன செய்றாங்க? திரும்ப சுஜூது செய்றாங்க. பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சுஜூது அந்த முதல்ல உள்ள சுஜூதை போல அல்ல அதை விட நீளமாக பிறகு தன்னுடைய தலையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்த்தினார்கள். இந்த ஹதீஸ் சஹீஹுல் புகாரி சஹீஹ் முஸ்லிமிலே பதியப்பட்டிருக்கிறது. அன்புள்ள தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, எங்க நீங்க கவனிச்சிங்கன்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4க்கு பகரமாக 2 தொழுவிச்சாங்க. 4க்கு பாரமாக 4 ரக்காத்துக்கு பாரமாக 2 தொழுவிச்சாங்க. இந்த நேரத்தில் ருக்குன் விடுபட்டு விட்டது, 2 ரக்காத்து விடுபட்டது. அப்ப என்ன செஞ்சாங்க? பிறகு அது தவறு என்று தெரிந்த போது, தவறு நடந்திருக்கின்றது என்று தெரிந்த போது பிறகு என்ன செய்றாங்க? 2 ரக்காத் தொழுதாங்க. இப்ப விடுபட்ட 2 ரக்காத் தொழுதுட்டு சலாம் கொடுக்குறாங்க. சலாம் கொடுத்ததுக்கு பிறகு என்ன செய்றாங்க? சஜ்தா சஹூ செய்தார்கள். சலாம் கொடுத்ததுக்கு பிறகு சஜ்தா சஹூ செய்தார்கள். அப்ப இப்படியான ஒரு சம்பவம் உங்களுக்கு ஏதாவது தொழுகை தொழுது அதிலே 1 ரக்காத்தையோ 2 ரக்காத்தையோ 3 ரக்காத்தையோ விட்டு அது திரும்ப உங்களுக்கு சலாம் கொடுத்ததுக்கு பிறகு தெரிய வருதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. நீங்க என்ன செய்யுங்க? சஜ்தா அந்த விடுபட்டதை எழுந்து தொழுங்க. அதுக்கு பிறகு என்ன செய்யுங்க? 2 சுஜூது செய்து சஜ்தா சஹூ செய்யுங்க. அப்ப இது என்ன செய்யணும்? இப்படிப்பட்ட நிலையில எங்களுக்கு சலாமுக்கு பிறகு சஜ்தா சஹூ செய்ய வேண்டும். இங்கே இன்னொரு செய்தியை நீங்க விளங்கிக் கொள்ளணும். இப்ப இடைப்பட்ட நேரத்தில் அவர் சலாம் கொடுத்ததுக்கு, நாம் சலாம் கொடுத்ததுக்கு பிறகு யாராவது நம்மகிட்ட சொல்றாங்க, நீங்க 2 ரக்காத்தை விட்டுட்டீங்களே. நான் அவர்கிட்ட கேட்கிறேன், நான் எப்படி விட்டேன்? இல்லையே, நம்ம 2 பேரும் ஒன்றா தானே போய் தொழுதோம். 2 ரக்காத்துல இமாம் முடிச்சதுக்கு பிறகு 3ஆம் ரக்காத்துல போய் நாங்க சேர்ந்தோம் இமாமோட. பிறகு 2 ரக்காத்து நாங்க எழுப்பி தொழணும். நீங்க இமாமோட சேர்ந்து சலாம் கொடுத்துட்டீங்களே. ஆமா என்று அவர் அப்பதான் நினைவு வருகிறது. இப்படியான சில வார்த்தைகள் பேசப்படுகிறது. இப்படி இந்த 2 ரக்காத்துகளுக்கு இடையில் பேசினால் எங்களுடைய தொழுகை பாத்தில் அல்ல. ஏன்? இது தொழுகை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை விளங்குறதுக்காக பேசணும். இதனால் எங்களுடைய தொழுகை பாத்தில் ஆகாது. அந்த இடைப்பட்ட பேச்சினால திரும்ப 2 ரக்காத் தொழுதா போதுமா என்று நாம நினைத்து மீண்டும் அந்த தொழுகையை 4 ரக்காத் தொழ தேவையில்லை. ஏன் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இந்த துல் யதைன் என்கிற சஹாபிக்கும் மற்ற சஹாபாக்களுக்கு மத்தியில் எவ்வளவு சம்பவம் செய்து நடந்திருக்கிறது. அதே போல இந்த மாதிரியான சம்பவம் நடக்கும்போது நம்ம பள்ளியை விட்டு வெளியாகி போயிட்டோம், பிறகு நினைவு வருகிறது, அப்போ வந்து சொல்லலாமா? கிபிலாவை எல்லாம் மும்முறை நடந்து போயிட்டோம், அப்படி அல்ல. நம்ம அந்த இடத்துல இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு சின்ன இடைவெளி தான் இருக்கிறது, நினைவூட்டப்படுகிறது. அந்த நினைவூட்டப்படுவதை ஊர்ஜிதம் பண்ணுவதற்காக சில வார்த்தைகள் பேசுகிறோம் என்றால் அதனால் அந்த தொழுகையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. மீதி உள்ளதை மாத்திரம் தொழுதுவிட்டு சலாம் கொடுத்து அதுக்கு பிறகு நாம் சஜ்தா சஹூ செய்ய வேண்டும். 2வது ஒரு கட்டம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நடந்திருக்கிறது, கூட்டி தொழுதுட்டாங்க. முதல் சொன்னது குறைத்து தொழுது, இப்ப அடுத்தது என்ன? அதிகப்படுத்தி தொழுது விட்டார்கள். புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தத்திலே வருகிறது. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை 5 ரக்காத் தொழுதாங்க. 4க்கு பாரமாக 5 ரக்காத் தொழுதாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, யா ரசூலல்லாஹ், தொழுகை கூட்டப்பட்டு விட்டதா, அதிகரிக்கப்பட்டு விட்டதா? அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, அப்படின்னா என்ன?
என்னது அதிகரிச்சிட்டேன் யா ரசூலல்லாஹ், நீங்க 5 ரக்காத்தாக தொழுவிச்சிட்டீங்கன்னு சொல்றாங்க சஹாபாக்கள். நீங்க 1 கூட்டிட்டீங்க அல்லது 2 கூட்டிட்டீங்க, 5 தொழுதுட்டீங்க. அப்படி என்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் கொடுத்ததுக்கு பிறகு 2 சுஜூது செய்தார்கள், சஜிதா சஹு. அப்ப இந்த தொழுகையில ஒன்றை கூட்டியோ 1 ரக்காத்தை அல்லது குறைத்தோ தொழுது அது தெரிய வந்தால் நாம் என்ன செய்யணும்? குறைத்து தொழுதால் மீதியை தொழ வேண்டும், கூட்டி தொழுதால் அதுக்கு பிறகு நாம தொழ தேவையில்லை. சலாம் கொடுத்ததுக்கு பிறகு என்ன செய்யணும்? 2 சஜிதா சஹு செய்ய வேண்டும். இது 2வது கட்டம் நபி அவருடைய வாழ்க்கையில் நடந்தது. 3வது முதல் அத்தஹியாத்தை மறந்து விட்டால் அல்லது தொழுகையுடைய ஒரு சுன்னாவை நாம் விட்டு விட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். இப்னு புஹைனா என்று சொல்லக்கூடிய நபி தோழர் அறிவிக்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ரக்காத் தொழுதுட்டு 3வது அந்த அத்தஹியாத்தில் இருக்காம 3வது ரக்காத்துக்கு எழுந்துட்டாங்க. சஹாபாக்கள் எல்லாம் என்ன செய்றாங்க? தஸ்பீஹ் சொல்லாங்க, சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அப்படிங்கிறாங்க. நபி அவர்கள் அதை அவங்க புரிஞ்சு கொள்ளல. அதாவது அவர்களுக்கு என்ன சொல்லாங்கிறத அவங்க அவதானிக்காம என்ன செய்றாங்க? அவங்க 3வது ரக்காத்துக்கு எழுந்து விட்டார்கள். தொழுகையை முடித்ததற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது தொழுகை முடிச்சது என்ன, தொழுகையுடைய அந்த அத்தஹியாத்தெல்லாம் ஓதினத்துக்கு பிறகு சஜிதா சஹு செய்றாங்க. தக்பீர் சொல்லி சுஜூதுக்கு போய் திரும்ப தக்பீர் சொல்லி அவங்க எழுந்து இருந்து பிறகு தக்பீர் சொல்லி சுஜூதுக்கு போய் பிறகு தக்பீர் சொல்லி எழுந்து இருந்து அதுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் கொடுக்குறாங்க. அப்ப இங்க என்ன நடந்திருக்குது? ஒரு சுன்னத்து விடுபட்ட போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்காக என்ன செய்றாங்க? அதுக்காக சலாம் கொடுக்கிறதுக்கு முதல்ல சஜிதா சஹு செய்துவிட்டு அதுக்கு பிறகு சலாம் கொடுத்திருக்கிறார்கள். இது 3வது ஒரு நிலை. அப்ப இங்கே என்ன செய்யப்பட்டிருக்கிறது? முந்தைய 2 சம்பவமும் சலாம் கொடுத்ததுக்கு பிறகு சஜிதா சஹு. இங்கே சலாம் கொடுப்பதற்கு முதல்ல சஜிதா சஹுவை செய்துவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாகத்தான் சலாம் கொடுத்திருக்கிறார்கள். அதே போல நம்ம முதல் அத்தஹியாத்துல இருக்காம எழும்புறோம். அப்போ எங்களுக்கு என்ன செய்யுது? அந்த பாதி நம்ம எலும்புக்கு அந்த ருக்கூடைய அந்த அந்தஸ்தை விட ருக்கூடைய அளவை விட அதிகமாக எழுந்து விட்டால் நிலை வரைக்கும் போய்விட்டோம்னு சொன்னா திரும்பி வரக்கூடாது. நம்ம எழும்புறோம், அத்தஹியாத்துல 2வது ரக்காத்தை முடிச்சிட்டு அத்தஹியாத்துல இருக்காம எழும்புறோம், ருக்கு வரைக்கும் போகல. அதுக்கு இடையில் என்ன செய்கிறது? எங்களுக்கு என்ன செய்கிறது? ருக்கு வரைக்கும் போறதுக்கு முதல்ல எங்களுக்கு விளங்கிறோம் நம்ம அத்தஹியாத்து ஓதாம எழும்புகிறோம் என்று, அத்தஹியாத்தில் இருக்காம எழும்புகிறோம் என்று. அப்ப நம்ம அமர்ந்து விடலாம். பண்ணிட்டீங்களா? இந்த நினைவு எப்போ வருது? அத்தஹியாத் ஓதவில்லை என்ற நினைவு, இருக்கவில்லை என்ற நினைவு எப்போ வருகிறது? நம்ம ருக்குடைய அந்தஸ்துக்கு அளவுக்கு நம்ம எழும்பாம அதுக்கு முதல்ல இருக்கலாம். அதை விட கடந்து விட்டால் நம்ம என்ன செய்யக்கூடாது? நாம் திரும்பி மீண்டும் வரக்கூடாது. மீண்டும் வராம என்ன செய்யணும்? அதை அந்த தொழுகைய, அதாவது அத்தஹியாத்தில் இருந்து கடைசி அத்தஹியாத்தில் இருந்து அதையெல்லாம் முடிச்சதுக்கு பிறகு 2 சுஜூத் சஹு செய்துவிட்டு சலாம் கொடுக்கணும். இதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு சொன்னா, முஸ்னத் இமாம் அஹ்மத், சுனன் அபி தாவூத், சுனன் இப்னு மாஜா போன்ற கிரந்தங்களில் வருகிறது. முகீரா இப்னு ஷுபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறாங்க, உங்களில் ஒருவர் 2 ரக்காத்துல இருந்து எழுந்தால், அத்தஹியாத்தில் இருக்காம அவங்க நிலைங்கிற இடத்துக்கு, நிலைங்கிற நிலைக்கு வரவில்லை என்று சொன்னால் அவங்க என்ன செய்யட்டும்? நிலைங்கிற இடத்துக்கு வரலன்னு சொன்னா அவர் என்ன செய்யட்டும்? அவர் இருக்கட்டும். நிலைக்கு வரலன்னு சொன்னா அவர் என்ன செய்யட்டும்? இருக்கட்டும். அப்ப நிலைக்கு வந்து விட்டால், தாண்டி நிலைக்கு வந்து விட்டார் என்றால் ஃபலா யஜ்லிஸ், அவர் என்ன செய்யக்கூடாது? அவர் அத்தஹியாத்துக்கு இருக்கக்கூடாது. சஜதத்தை அஸ்ஸஹு, அவர் சஹவுடைய 2 சுஜூதை செய்யட்டும். சுஜூது சஹ்வுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இப்படியான ஒரு கட்டம் வந்தா இந்த நாம சொன்ன அமைப்பில் அத்தஹியாத் ஓதாம மறந்து எழுந்துறீங்க, அந்த நிலையங்கிற நிலைமைக்கு, இதுக்கு இமாமுக்கு சொல்லக்கூடிய அளவு என்ன? அந்த ருக்குங்கிற அளவை தாண்டாமல், ருக்குங்கிற அளவுக்கு நம்ம குனிதல்ங்கிற அளவை தாண்டாமல் நினைவு வந்தால் இருந்து கொள்ளலாம். இருந்து அந்த அத்தஹியாத்தை படித்து விட்டு ஓதிவிட்டு 3வது ரக்காத்துக்கு போகலாம். அதை தாண்டி விட்டோம் என்று சொன்னால் மீண்டும் வரக்கூடாது. அப்ப என்ன செய்யறது? விட்டத்துக்கு சுஜூது சஹு செய்யுங்க. எப்ப செய்யறது? சலாமுக்கு முன்னாலயா சலாமுக்கு பின்னாலயா? சலாமுக்கு முன்னால. இது 3வது நிலைமை. 4வது நிலைமை ஒன்று இருக்கிறது, நாம தொழுது 3 ரக்காத்தா 4 ரக்காத்தா அல்லது 2 ரக்காத்தா 3 ரக்காத்தா.
ஒரு ரக்காத்தா 2 ரக்காத்தா என்ற ஒரு சந்தேகம் வருகிறது. இப்படி வந்தா நாங்க என்ன செய்யணும்? குறைவைத்தான் எடுக்க வேண்டும். 1 2 என்று வந்தால் 1 தான், 2 3 என்று வந்தால் 2 தான், 3 4 என்று வந்தால் 3 தான். குறைந்த அளவு எடுத்து மீதி உள்ளதை நாம் தொழ வேண்டும். அதுக்கு பிறகு என்ன செய்ய வேண்டும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாங்க, அவர் சலாம் கொடுக்கிறதுக்கு முதல்ல என்ன செய்யட்டும்? 2 சுஜூது சஹ்வு செய்யட்டும். இந்த சுஜூது சஹ்வு என்ன செய்யும்? உண்மையிலேயே இவர் 2 3 என்று சந்தேகப்படுறார், 2 3 என்று சந்தேகப்படுகிறார். இவர் உண்மையிலேயே 3 தொழுதிருக்கிறார். இப்ப 2 முடிவுக்கு வருகிறார். இப்ப 4 ரக்காத் தொழுகை இவர் 5 தொழ போகிறார். இவர் தொழுதுதான் சரி, சந்தேகம் வருகிறது 2 3 என்று. இப்ப 3 ரக்காத்தில் இருந்துகிட்டு 2ங்கிற முடிவு எடுக்கிறார். அப்படிதான் எடுக்கணும். இப்ப 5 ஆச்சே, இது ஒத்தையாகுது ஷைத்தானுக்கு, அதாவது ஒரு அடி கொடுப்பதற்காக, அந்த ஒத்தை இரட்டையாக்குறதுக்காக இந்த சுஜூது சஹ்வு ஆயிடும். அப்படி இல்ல அப்படின்னு சொன்னா 2 தான் நாம தொழுது, 3ங்கிற சந்தேகம் வந்தது, இது ஒரு ஷைத்தானுடைய ஒரு எண்ணம், அவனுக்கு ஒரு அடி கொடுக்கிறதுக்காக சஜிதா சஹ்வு செய்யட்டும் என்ற நிலைக்கு அந்த சஜிதா சஹ்வு ஆக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்கள ஒருவர் தொழுகையில அவர் 1 ரக்காத் தொழுதாரா அல்லது 2 ரக்காத் தொழுதாரா என்று அவருக்கு சந்தேகம் வந்தால், 2ஐயும் அவருக்கு ஒரு முடிவு செய்ய முடியாத ஒரு நிலை, 1 என்கிறதுக்கும் அவருக்கு சாத்தியம் இருக்கிறது, 2 என்கிறதுக்கும் சாத்தியம் இருக்கிறது, முடிவு செய்ய முடியல. அப்படி இருந்தா அவர் அதை ஒன்றாக ஆக்கிக்கொள்ளட்டும். 2 ரக்காத் தொழுதாரா அல்லது 3 ரக்காத் தொழுதாரா என்று அவருக்கு சந்தேகம் வந்தால் அதை 2ஆக ஆக்கிக் கொள்ளட்டும். 3 ரக்காத் தொழுதாரா அல்லது 4 ரக்காத் தொழுதாரா என்ற சந்தேகம் வந்தால் அதை 3ஆக ஆக்கிக் கொள்ளட்டும். பிறகு அவர் தொழுகையை முடித்ததுக்கு பிறகு, அத்தஹியாத்துல ஓதியதுக்கு பிறகு அவர் சலாம் கொடுப்பதற்கு முதல்ல அவர் இருந்த நிலையிலேயே 2 சுஜூது சஹ்வு செய்யட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஹதீஸ் முஸ்னத் இமாம் அஹ்மத், சுனன் இப்னு மாஜா, சுனன் அத்-திர்மிதியிலே வருகிறது. இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸை சஹீஹ் என்று சொல்றாங்க. இன்னொரு ரிவாயத்திலே வருகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல, நான் கேட்டேன், உங்களில் யாராவது தொழுது குறைவை சந்தேகப்பட்டால் அவர் அதை ஃபல் யுஸல்லி ஹத்தா யஷுக்க ஃபி ஸியாதா, அதிகத்தில் சந்தேகப்படும் வரைக்கும் தொழட்டும். அப்ப அவருக்கு குறைவான விஷயத்திலே அவருக்கு சந்தேகம் வந்தால் அதிகப்படுத்திட்டு, அப்படின்னா 2 3 வந்தா அவருக்கு சந்தேகம் வருது, அதை முழுமைப்படுத்துற அளவுக்கு என்ன செய்யட்டும், அதை தொழட்டும் என்று வருகிறது. அதே போல இன்னொரு ஹதீஸிலே அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், உங்களில் ஒருவர் தன்னுடைய தொழுகையில எத்தனை தொழுதார் என்று அவருக்கு சந்தேகம் வருகிறது, 3 அல்லது 4 என்றால் ஸல்லல்லாஹு சொல்லாங்க, சந்தேகத்தை வீசிரு, உறுதி எடுத்துக்க, பிறகு சலாம் கொடுப்பதற்கு முதல்ல 2 என்ன செய்யட்டும், சஜிதா சஹ்வு செய்யட்டும். அவர் 5 தொழுதிருந்தால் இந்த அதை ஒத்த, இப்ப 3 4 என்று சந்தேகப்படுறார், 4 தொழக்கல, 3 எடுத்தாருன்னா இப்ப எத்தனை தொழ போறாரு, 5 ஆக போகுது. அப்ப 5 ஒத்தையாக போகுது. அப்ப ஃபர்த் தொழுகையில அப்படி 4 5 தொழ முடியாது. இவர் அந்த சஜிதா சஹ்வு தொழுது இரட்டை ஆகிக்கொள்ளட்டும். அவர் உண்மையிலேயே அவர் தொழுது எத்தனை, 3 தான், 3 4 சந்தேகப்பட்டார், இப்ப 3 முடிவெடுக்கிறார், அவர் தொழுகிறது கரெக்டா தான் வரப்போகுது. அது ஷைத்தான் தான் இந்த நிலையை ஏற்படுத்தினான், அவனுடைய மூக்கு உடைப்பக்கூடிய ஒரு விஷயமாக ஆயிரும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு விளக்கம் கொடுக்கிறாங்க. இந்த ஹதீஸ் முஸ்னத் இமாம் அஹ்மதிலே சஹீஹ் முஸ்லிமிலே பதியப்பட்டிருக்கிறது. ஆக ஒரு மனுஷருக்கு நாம தொழுது 2 3 என்றோ 1 2 என்றோ 3 4 என்று வந்தால் குறைந்த அளவு எடுத்துக்கிட்டு அவர் சலாம் கொடுப்பதற்கு முதல்ல 2 சுஜூது சஹ்வு செய்யட்டும். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன 4 முறைகள். இதுல 2 முறையை நாம் என்ன சொன்னோம், சலாம் கொடுத்ததுக்கு பிறகு, அதாவது கூட்டியோ குறைத்து தொழுதால், அல்லது முதல் அத்தஹியாத்தை விட்டுட்டு அவர் போயிட்டாருன்னா தெரியாம அவரும் அந்த நேரத்தில் சலாம் கொடுக்கிறதுக்கு முதல்ல சஜிதா சஹ்வு செய்ய வேண்டும். அதே போன்று சந்தேகம் வந்தால் 3 4 என்று அவர் 3ஆக ஆக்கிக் கொள்ள வேண்டும் குறைந்த அளவை. அவர் அதுக்கும் சலாம் கொடுக்கிறதுக்கு முதல்ல சஜிதா சஹ்வு செய்யணும். இது அல்லாத வேறு வேறு நிலைகள் எங்களுக்கு அந்த தொழுகையிலே தவறு ஏற்பட்டால் இமாம்கள் சொல்றாங்க, இதிலே நீங்கள் முதல்ல என்ன செய்யலாம், சலாம் கொடுக்கிறதுக்கு முதலையும் சஜிதா சஹ்வு செய்யலாம், அல்லது சலாம் கொடுத்ததுக்கு பிறகும் செய்யலாம். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிகாட்டில் இதுக்கு நமக்கு ஒன்றும் கிடைக்கல. இப்போ இதுல ரசூலுல்லாஹ் அவங்க சில சந்தர்ப்பங்கள்ல முதலும் சலாத்துக்கு முதலும், சில சந்தர்ப்பங்களில் சலாத்துக்கு பிறகு செஞ்சுறாங்க, அதை நாங்கள் அப்படியே செய்வோம். அது அல்லாத ஒரு நிலை வந்தால் நம்முடைய விருப்பம், முதல்ல செய்யலாம் சலாம் கொடுக்கிறதுக்கு முதல்ல சஜிதா சஹ்வை, அல்லது சலாம் கொடுத்ததுக்கு பிறகு செய்யலாம். இதுதான் இந்த சுஜூதுகள் பற்றிய செய்திகள். இன்ஷா அல்லாஹ் இந்த விஷயத்தில் யாருக்கு இந்த தெளிவு இல்லாமல் இருந்ததோ தெரிந்து கொள்வோம். தெளிவிருந்தும் இதில் நாம் மறந்திருந்தாலும்
அல்லது இதில் குறைபாடு இருந்தாலும் இதை நாம் இன்ஷா அல்லாஹ் செய்ய பழகிக்கொள்வோம். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட இந்த அமல்களையும் தெரிந்து செயல்பட்டு அவனுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.